ஹலோ, கேக்குதாடி? ஆமாண்டி, இங்கே ஒரே அனல், செம்ம அனலாக இருக்குடி. உங்கள் வீட்டில் எப்படி? நீ அழகாக ஏசி போட்டு படுத்துட்டு இருப்ப, இங்கே நான் அனலில் தவிச்சிட்ருக்கேன். ஆமாம், இங்கே வெளியே வந்திருக்கேன். சம்மர் வந்துச்சுடி, எங்கேயாவது போகணும்டி. நம்ம எங்கேயாவது வெளியே போய் ரொம்ப நாளாகிடுச்சு. பேசாமல் ஊட்டி கொடைக்கானல் ஏதாவது போகலாம் மாதிரி. இது பனி பிரதேசமா? என்னடி சொல்கிற பனி பிரதேசம்னு? ஓ, ஊட்டி ஆப்பிள் வேணாம் உனக்கு, காஷ்மீர் ஆப்பிள் வேணும். ஓ, காஷ்மீரில் போயிட்டு அப்புறம் என்ன பண்ண போகிறோம்? எப்படா வந்தீங்க? அட வேலைக்கு ஆகாதவனுங்களே, இவன் என்னடா நான் செல்ஃபோன் நோண்டிக்கின்னு இருக்கிறான். என்ன பார்க்குற? பலான படம் பார்த்துக்கின்னு இருக்கிறியா? பெரியப்பா, அவன் கேம் விளாட்றான் பெரியப்பா. கேம் ஆடுறானா? நீ நம்ம காஷ்மீர்னு புலம்பிக்கின்னு இருக்கிற, எவகிட்ட புலம்புற? ரொம்ப அனலாக இருக்குது, சம்மர் வேறு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கோடை விடுமுறை. அதனால சரி நம்ம ஆளை ஊட்டிக்கு தூக்கின்னு போயிட்டு கேம் ஆடலான்னு பார்க்குற. இப்போ காஷ்மீர் போகலான்னு பிளான் போடுறீங்க? ஆமாம் பெரியப்பா, காஷ்மீர் தான். இப்போ தான் சமீபத்தில் காஷ்மீரில் 28 பேரை க்ளோஸ் பண்ணிட்டானுங்க. ஏன் காஷ்மீர் எல்லாம் நல்லா தானே போயிட்டு வந்துட்டு இருக்காங்க? போய் பாரு, தெரியும். என்ன நியூஸ் மச்சான்? காதலையே நினச்சிக்கின்னு வேலையே நினச்சிக்கின்னு சுற்றிக்கின்னு இருந்தா. ஓ, காஷ்மீர் போகிறது ரிஸ்க் போல. சரி, நான் என் கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறேன். சொல்லிட்டு நாளைக்கு அவள் நேரம் தூங்கி இருப்பா. ஏன் அப்படி? உன்னை போட்டு தள்ளுறதுக்கு தான். ஏன்னா பொம்பளைங்களை அவனுங்க சுடலை, ஆம்பளைங்களை தான் சுட்டானுங்க.